அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் 20,000 இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். ராமனை இன்னும் ஒரு தந்தை என பரதன் புகழுதல். பாடல் எண் 820. அன்புக்கு தந்தையுமே ஆருயிரும் நீத்ததனால் என் நெஞ்சில் துயர்பாரம் ஏறு துயர் வார்த்ததனால் இன்னும் ஒரு தந்தை என்றே என்னுயிரும் போற்றுவோனாம் துன்பமும் கொல் தமையனுடை தூய்மையின் தாழ் பற்றுவேனே. இதுவே 820வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். அன்புக்கு தந்தையுமே ஆருயிரும் நீத்ததனால் என்ற முதல் வரிக்கான விளக்கம். தன்னுடைய தாயாகிய கைகேயிடம் தன் தமையனாகிய ராமனை தான் ஏன் தேடுகிறேன், அவன் இருக்கும் இடத்தை சென்று அவனை காண தான் ஏன் விரும்புகிறேன் என்பதற்கான காரணத்தையும் பரதன் கூறினான். அன்புக்கு தந்தையாக விளங்கக்கூடிய, உலகில் உள்ள அனைத்து அன்புக்கும் தந்தையாக விளங்கக்கூடிய தன்னுடைய தந்தையாகிய தயரதர் கூட தன்னுடைய அருமை மிக்க உயிரையும் இழந்துவிட்ட காரணத்தால் என் நெஞ்சில் துயர்பாரம் ஏறு துயர் வார்த்ததனால் தந்தையை இழந்த என்னுடைய நெஞ்சிலே துன்பத்தின் பாரம் ஏறு துயர் என்கிற வகையிலே தொடர்ந்து ஏறிக்கொண்டே இருக்கக்கூடிய பெருந்துயரத்தை அழித்து என்னை துன்புறுத்தியதால், என்னை வருந்த வைத்ததால் இன்னும் ஒரு தந்தை என்று என்னுயிரும் போற்றுவோனாம். என்னுடைய தந்தையை நான் இனிமேல் காண முடியாது, ஆனாலும் எனக்கு இன்னும் ஒரு தந்தையைப் போலவே இருந்து எனக்கு அன்பினை தந்து என்னுடைய உயிரையும் போற்றக்கூடிய தன்மை வாய்ந்த என்னுடைய துன்பமும் கொல் தமையனுடை தூய்மையின் தாழ் பற்றுவேனே. துன்பங்கள் யாவற்றையும் தீர்த்து வைக்கக்கூடிய தன்மை கொண்டவனாகிய என்னுடைய தமையன் ராமனுடைய தூய்மை மிக்க பாதத்தை நான் பற்றி கொள்வேன். அவ்வாறு அவனுடைய பாதத்தை பற்றி கொள்வதன் மூலமாக தந்தையின் மரணத்தினால் என்னுடைய உள்ளத்திலே ஏற்பட்டிருக்கும் அந்த துன்பங்களில் இருந்து நான் விடுதலை அடைவேன் என்று தன்னுடைய தாயிடம் அவன் கூறினான். இதுவே 820வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 821வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்களிடம் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.